உங்களுக்கு எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி திரும்பவும் கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? மாவட்ட செயலாளர் கூட சுற்றுலா போன மாதிரி மலேசியாவுக்கு போயிருக்காங்க. எங்க ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ வெளியீட்டுக்கு. நண்பா வணக்கம். இந்த வீடியோல பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவனுக்கான அடையாளத்தை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் தான். ஆனா இந்த நன்றி கெட்ட நன்றி மறந்த இவன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் தளபதிக்கு அவ பேர் உண்டாக்கும் வகையில இப்படி கேடு கெட்ட கேவலமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஊடக நண்பர்களை பார்த்து நான் கேக்குறேன், இங்க பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இத்தனை மைக்கு கொடுத்து பேசுற அளவுக்கு இவன் யாரு? முதலமைச்சரா? வேற எந்த கட்சியோட பொதுச் செயலாளரா? இல்ல அமைச்சரா? எம்எல்ஏவா? ஒரு வார்டு உறுப்பினரா? இப்படி எந்த ஒரு அடையாளமே இல்லாத இவர்கிட்ட மைக்க கொடுத்து 1.5 கோடி மக்களை உறுப்பினரா வச்சிருக்கின்ற ஒரு தலைவரை பார்த்து அவதூறு உண்டாக்கும் வகையில பேசுறதுக்கு இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எப்படி ஊடக நண்பர்கள் இதை அனுமதிக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் என்பது எங்களோட கட்சி கிடையாது, மக்களோட கட்சி. கட்சியினுடைய செயல்பாட்டுகள் எல்லாம் எஸ்ஐஆர் திருத்தமோ மற்ற பணிகளோ நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு நான் எங்க காட்டணும்? நீங்க எங்க கட்சி தலைவரா? உங்களுக்கு நாங்க ஏன் காட்டணும்? நீங்க எங்க கட்சி தலைவரா இல்ல பொது செயலாளரா? யாரு நீ? நாங்க எங்க கட்சியினுடைய செயல்பாட்டை உனக்கு விளக்கணும்ன்றதுக்கு உனக்கு நான் காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் போயிருக்காங்கன்னா இது கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடையாது, படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். லாஸ்ட் படம்ன்றதுனால எங்க தளபதியை பார்க்கணுன்றதுக்காக அவங்களோட விருப்பத்தோட தான் போயிருக்காங்க, யாரும் கூட்டிட்டு போல. இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. மலேசியால ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீ இதுவே புரியாத ஒரு கேவலமானவன் காசுக்காக ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு கிட்ட கேவலமான எச்ச வேலை செய்யற அந்த நாய்க்கு ஊடக நண்பர்களே உங்களை பார்த்து நான் தயவு செய்து கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே பேரிழப்பாக கலைஞருமான விஜயகாந்த் சார் அவர்களை இழந்திருக்கோம். மீண்டும் ஒரு பெரிய இழப்பை கொடுத்து இந்த தமிழ்நாட்டை இடத்துல தள்ளிடாதீங்க, தயவு செய்து சொல்றேன். மக்களோட ஒரே நம்பிக்கை தமிழக வெற்றி கழக தலைவருமான தளபதி விஜய் மட்டும்தான். தயவு செய்து எந்த ஒரு தப்பான வதந்தியையும் பரப்பி மக்களிடையே ஒரு தப்பான ஒரு விஷயங்களை கொண்டு போகாதீங்க. உண்மைகளையும் உறக்க சொல்ல வேண்டிய இடத்துல ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க. தயவு செய்து உண்மையில மட்டும் சொல்லுங்க.